நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல் இன் ஒன் அஸ்வின். நீங்கள் பார்க்குறது கேட்குறது ஆல் இன் ஒன் அஸ்வின் யூடியூப் சேனல். சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெரானிமோ ஸ்டில்டன் புக் சீரீஸோடைய ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். 2 ரிவ்யூ போட்டதுக்கப்புறமா ஆளையே காணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். அது உண்மைதான். ஆனால் இப்போ திருப்பி வந்துட்டேன். அதுவும் இந்த புக்கு ஞாபகம் இருக்கா? இந்த புக்கை தான் நம்ம ஃபர்ஸ்ட் அக்டோபரில் நான் ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லிருந்தேன் உங்ககிட்டலாம். ஆனால் அவங்களெலாம் ஏமாற்றிட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் இதை ரிவ்யூ பண்ண போகிறேன் இன்றைக்கி உங்ககிட்ட. எஸ், லெட்ஸ் கோ இன் டு தி வீடியோ. ஸோ முதல்ல இந்த புக் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஜெரானிமோ ஒரு ராத்திரியில், நல்ல ராத்திரியில் ஜெரானிமோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜெரானிமோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா? பெரும்பாலும் ஜெரானிமோ எதுக்கு ஒர்க் பண்ணுவார்னு உங்களுக்கே தெரியும். கதை எழுதுறதுக்கு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் எல்லா கதையுமே எழுதி முடிச்சிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் சோகப்படுறாரு. அவருடைய ட்ராவல்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டாரு. ஸோ அடுத்ததான் யோசிக்கிறாரு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான், ஓகே, பேய்களை பற்றின ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இந்த மாதிரி பேய்களை பற்றி ஒரு கதை எழுத ஆரம்பித்த உடனேவே என்ன நடக்குதுன்னா, நம்ம ட்ராப் வந்துடுறாரு. ட்ராப் என்ன பண்ணுறாருன்னா, நான் இருக்கிறப்ப நீ எப்படி கதை எழுதுறேன்னு பார்க்குறேன்ற மாதிரி நம்ம ஜெரானிமோவை கலாய்ச்சி நம்ம ஜெரானிமோவை வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாரா. ஸோ அப்போ தான் இப்போ நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? சரி, சொல்கிறேன் கேளு. என்னன்னா நம்மளுடைய அங்கிள் ஒருத்தவர் இருந்தார், கிரேட் அங்கிள். அவர் பேர் தான் என்னன்னா நான் உங்களுக்கு அப்புறமா அந்த அங்கிள் பேரை சொல்கிறேன். அதாவது அவர் ஒரு எக்ஸ்ப்ளோரர். அந்த எக்ஸ்ப்ளோரர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மங்கோலியாவுடைய ஒரு மேப்பை வச்சுருக்காரு. மங்கோலியாவில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கோபி டெசர்ட் அப்படின்ற ஒரு வகையான பாலைவனம் தான் அங்கே ஃபேமஸ் ஆனது. அந்த பாலைவனத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலி ஆஃப் ஜெயண்ட் ஸ்கெலிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இவர் ஏதோ ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அங்கிள். இதை இவங்க 2 பேரும் ரகசியமாக பார்த்து முடிக்கிறாங்களா. இதை இவங்க பார்த்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ட்ராப்போடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ட்ராப்போடைய வீட்டுக்கு போகிறாங்க. இதுதான் ஹோம் டூர் காமிக்கிறாரு ட்ராப். இந்த மாதிரி ஹோம் டூர் காட்டினதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல, எல்லா விஷயத்தையும் அவங்க தேடி கண்டுபிடிச்ச விஷயத்தெலாம் ஒரு இடத்துல போட்டு வச்சுருவாங்க. அந்த இடத்துல மாதிரியே என்ன பண்ணுறாருன்னா நம்ம இந்த அங்கிளும் அங்கே போடுறாரு. இந்த அங்கிளுடைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலி ஸ்டில்டன். ஸோ இந்த வேலி ஸ்டில்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடத்துக்கு போயிருக்காரு. உதாரணத்துக்கு கோல்ட் ரஷ் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நடந்துச்சு அமெரிக்காவில். அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில் லேம்ப்பு, அப்புறம் இந்த கோல்டு சீவ், அதாவது நம்ம வடிகட்டின்னு தமிழில், அது வச்சுருந்தாரு. அப்புறம் பிக்காக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாரு அந்த கோல்டு ரஷ் பீரியடில் வச்சுருந்ததுலாம். அப்புறம் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவுக்கு போயிருக்காரு. ஒரு ஸ்பை கிளாஸையும் காம்பஸையும் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் மவுஸ்ஹாரா டெசர்ட், அதாவது கேன்டீன், அப்புறம் எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஹேட் அப்படின்றத ஒன்று இவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அது மவுஸ்ஹாரானா சஹாராவை தான் மவுஸ்ஹாரா அப்படின்னு அவங்க பண்ணிருக்காங்க, டெமான்ஸ்ட்ரேட். அடுத்ததாக அமேசான் ரிவருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொசுகள் கிட்டேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு ஹேட்டையும், அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு துடுப்பையும் வச்சுருக்காரு. நார்த் போலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பனியில் சறுக்கிறதுக்கு ஸ்கீஸு, அப்புறம் மாத்தோடைய உல் ஹேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மாத் ஈட்டன் உல் ஹேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. லெதர் நாப்சாக் இது எல்லாத்தையும் வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுருக்காரு. ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரே ஒரு இடம் என்னென்னா இந்த ஜெயண்ட் வேலி ஆஃப் ஸ்கெலிட்டனில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான். ஸோ இவர் தான் அந்த கிரேட் அங்கிள் வேலி ஸ்டில்டன். ஸோ இவங்க 2 பேரும் அஃப்கோர்ஸ் ஸ்டில்டன்ஸ்லாம் எங்கேயாச்சும் போகிறாங்கனாலே ஒரு கும்பலாக தான் போவாங்க. அப்படின்றப்ப தியா அப்புறம் நம்ம பெஞ்சமினையும் கூப்பிட்டுக்கிறாங்க கூடவே. தியா அண்ட் பெஞ்சமின்லாம் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டூனியா பிரிட்டி பாஸ், நம்ம இவருடைய ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டுன்றதை தாண்டி கேர்ள் ஃப்ரெண்ட்னே ஓப்பனாக சொல்லலாம். அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறாங்க. ஸோ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பெட்டூனியா கூட வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரிசர்ச்சர்ன்றதுனால வந்து மங்கோலியா பற்றி நிறையவே விஷயங்கள் தெரிஞ்சுக்குது. மங்கோலியா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால வந்து அவங்கக்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்களா, ஃப்ளைட்டில் போய் மங்கோலியாவை இறங்கினதுக்கு அப்புறமா வந்து ஒரு லேடி வந்து இருக்காங்க, நம்ம ஜெரானிமோவையே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி கடைசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க, நான் தான் வந்து கரீனா ஓன் ஃபாசில்ஸ் நவுட். அதாவது வந்து இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மியூசியம் ஆஃப் நேச்சர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து நியூ சிட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு ஹெட் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை வந்து நம்பலாமா வேணாமான்னு நம்ம ஜெரானிமோ யோசிக்கலாம், நம்பிடுறாரு. ஸோ நம்பிட்டு இந்த லேடி கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அப்போ தான் வந்து பாபி ராட் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர். இந்த டாக்ஸி டிரைவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்களா. இந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மீன் டைமில் மறுநாள் காலைல, அதாவது இவங்க போய் சேர்ற நைட்டு ஒரு கேம்ப் சைட்டில் தங்கியிருக்கிறப்ப தான் வந்து அந்த கரீனா அப்படின்ற அந்த லேடி கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுவார் ஜெரானிமோ எல்லாத்தையும் பற்றி. மறுநாளே இந்த லேடி வந்து காணாமல் போயிருக்காங்க. இந்த பாபி ராட் அப்படின்னு இருக்கார்ல, இந்த பாண்டியோடைய கேப்ல வந்து போய் தங்குற மறுநாள் நைட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெரானிமோ திருப்பியும் வந்து உளறி விட்டுறாரு எல்லா விஷயத்தையும். இவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மேப்போட வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். அவங்க கஷ்டப்பட்டு டெசர்ட்டில் தான் சர்வைவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. டெசர்ட்டில் சர்வை ஆகிறப்போ வந்து ஒரு சாண்ட்ஸ்டார்ம் மணல் புயல் வீசுது. அதுலேருந்து வந்து எப்படியாச்சும் காப்பாற்றுறதுக்கு யாராச்சும் வரமாட்டாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து 2 சின்ன பசங்க மங்கோலியன்ஸ் வந்து இவங்களை கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ஷெல்டருக்கு. அந்த ஷெல்டரில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த சின்ன பையன் பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒனானா, இந்த பொண்ணு பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கிடு, இவங்களுடைய அப்பா பேர் தாஜிக் அண்ட் இவங்க அம்மா பேர் ஹெலெலா. ஸோ வந்து இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மங்கோலியன்ஸ். ஸோ வந்து மங்கோலியன்ஸ் வந்து எப்படி வந்து கேம்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட்டையும் தந்திருக்காங்க. ஸோ வந்து இந்த மங்கோலியன்ஸ் ப்ளூ பிரிண்ட்டை தந்ததுக்கப்புறமா வந்து எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள. அப்போ தான் வந்து இவங்க வந்து ஒரு கதையும் படிக்கிறாங்க. மறுநாள் காலையிலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஓகே நாங்கள் வந்து உங்ககிட்டேருந்து விடை பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்டேருந்து ஒரு சில ஒட்டகத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா டெசர்ட்டில் போகிறதுக்கு ஒட்டகம் தான் வந்து ஃபிட் ஆகும்னு தெரிஞ்சு. அப்போ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த ஸ்கெலிட்டன் வேலியை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுதான் ஸ்கெலிட்டன் வேலி அப்படின்றது தெரிஞ்சாலுமே இவங்க வந்து ஸ்கெலிட்டன்ஸ் அப்படின்றது வந்து உண்மையா இல்லையா அப்படின்றது தெரியல. அப்போ தான் வந்து இது ஸ்கெலிட்டன்னா டைனோசர் ஸ்கெலிட்டனா அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. அப்போ தான் வந்து பெட்டூனியா கிட்டேருந்து இன்னொன்று ஒரு கால் வருது. டைனோசர்ஸ் பற்றி நான் ரிசர்ச் பண்ணுற வகையில் மங்கோலியாவை தாயகமாக கொண்ட ஒரு டைனோசர், அது பேர் தான் டர்போசாரஸ் அப்படின்ற டர்போசாரஸை பற்றி சொல்கிறாங்க. இந்த டர்போசாரஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து என்ன பண்ணோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த டர்போசாரஸோடைய எலும்பு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஜெரானிமோவே வச்சுக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸில் வந்து ஜெரானிமோ வச்சுட்டு ஜெரானிமோவை மட்டும் எல்லாரும் விட்டுட்டு தனியாக வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இப்போதைக்கு. ஏன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது என்ன நடக்குது என்ன நடவடிக்கை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பண்ணுறதுன்னு வந்து மற்ற ஸ்டில்டன்ஸ்க்குலாம் தெரியும். ஸோ ட்ராப்பு, தியா, பெஞ்சமின் இவங்க 3 பேருமே நம்ம ஜெரானிமோவை வந்து இப்போ தன்னந்தனியாக கோபி டெசர்ட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த லேடி இருக்கால கரீனா, இந்த கரீனா அப்படின்ற லேடியும் இந்த பாண்டி இவங்க 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சேர்ந்து இந்த ஜெரானிமோவை அடித்து போட்டுடுறாங்க. அடித்து போட்டு வந்து அப்போ தான் வந்து தெரியுது நம்ம இவங்க வந்து போவே இல்லை. இந்த கரீனா அப்படின்றவங்க வந்து ஒரிஜினலே கிடையாது. இவங்க பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷேடோ அப்படின்ற ஒரு இமிட்டேட்டர் கொள்ளக்காரிவை. இவ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சாலி ராட்மவுன்சன் அப்படின்ற ஒருத்தவருடைய கசின். இவளை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜெரானிமோவுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம ஜெரானிமோ வந்து என்ன பண்ணிருக்குவாருன்னா வந்து இவளை வந்து டேரெக்டாக இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டார். ஆனால் இந்த டைம் இவ வந்து ஜெரானிமோ கிட்டே பயங்கரமாக ப்ளே பண்ணிருக்குவா. இந்த பாண்டி அப்படின்றவனையும் வந்து சேர்த்துருக்குவா இந்த பிளேயர்.
அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே வந்து, அதாவது இந்த மங்கோலியன் ஃபேமிலி, நம்மளுடைய ட்ராப்பு, தியா, பெஞ்சமின், இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து வந்து இவங்களை காலி பண்ணிடுறாங்க, அடிச்சு துரத்தி. அதுக்கப்புறம் தான் வந்து ஆம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தராரு இந்த தாஜிக் அப்படின்றவர் நம்ம ட்ராப்பு கிட்ட. ஒரு நட்பின் அடையாளமா இந்த ஆம்பர் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து என்னன்னா வந்து நிறைய செடிகள் அப்புறம் மரங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அதுலேருந்து கிரியேட் ஆகக்கூடிய ப்ரீஹிஸ்டாரிக் சாப் வந்து சேர சேர வந்து அதோடைய கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அது ஒரு மெட்டீரியலாக ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து இதோடைய இதுதான். ஸோ வந்து இவங்க எல்லாரும் வந்து ட்ரூ ட்ரெஷர் என்ன வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாசில்ஸ் நோட், அதாவது வந்து கரீனா, அவங்களுடைய ஒரிஜினல் கரீனா பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஓகே அதை ஷிப் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்றாங்களா. இவங்களும் ஷிப் பண்ண இந்த டைம் ஒரிஜினல் கரீனா மூலியமாக வந்து இவங்க போகிறாங்க. அண்ட் இதுதான் வந்து கடைசியில் இந்த டர்போசாரஸுடைய ஃபுல் ஸ்கெலிட்டன். ஸோ வந்து இந்த இது வந்து ரொம்பவே அருமையான ஒரு புக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த அங்கிள் வேலியோடைய ஞாபகார்த்தமாக வந்து அங்கிள் வேலி அப்படின்னு வந்து கீழே எழுதி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த புக் வந்து ரொம்பவே ஒரு என் மனசை வந்து கவர்ந்த ஒரு புக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் திருப்பியும் ஜெரானிமோ ஸ்டில்டன் படிக்க ஆரம்பித்தப்போ ஃபர்ஸ்ட் புக்காக எடுத்ததே இதுதான். இது ரொம்ப நாளாக நான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து டைம் கிடச்சப்போ இது வந்து ரொம்பவே ஈஸியாகவே நான் படித்து முடிச்சிட்டேன். இது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் வந்து அந்த மங்கோலியன் ட்ரெடிஷன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த பாண்டி அண்ட் ஷேடோவுக்கு வந்து உண்மையாகவே நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்குவாங்க இந்த புக்கில். ஸோ வந்து அவங்க மட்டும் இல்லாமல் ஜெரானிமோவுமே வந்து பயங்கர பலசாலியாக வீரமாக வந்து இருந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து எல்லாரையும் அனுப்பியிருக்குவாங்க. இதெல்லாம் வந்துச்சு பார்க்குறப்ப இந்த புக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ட் வந்து இந்த கரீனா அப்படின்ற ஒரிஜினலானவங்களும் சரி, இந்த வேலி அங்கிள் அவருடைய நினைவும் வந்து இந்த புக்கை வந்து பயங்கரமாக தாங்குது. இந்த புக்குக்கு நான் வந்து 5க்கு 5 தருவேன். ஸோ வந்து நீங்கள் இந்த புக்கை படிக்கணும்னா மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வெப்சைட்லேயோ இல்லை ஏதாவது யாராச்சும் இந்த புக்கை வச்சுருக்காங்கன்னா தயவு செஞ்சு கேட்டு வாங்கி படிச்சிருங்க. அப்படின்னா நான் வந்து முதல்ல ஒரு ரிவ்யூக்காக வந்து புக்கு படிக்க ஆரம்பித்தேன். இப்போ நிறைய புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். லைப்ரரிஸ் கூட நீங்கள் போய் வந்து ரெண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.